ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு போஸ்டரை எப்படி டிசைன் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்கும், கான்செப்ட் வைஸ் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து கிராஃபிக் டிசைன் பண்ணி தர மாதிரி ஒரு போஸ்டர் வந்து நான் ஆல்ரெடி நெட்லேருந்து எடுத்துருக்கேன். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன் இல்லுஸ்ட்ரேட்டரில். இது வந்து எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஓன் க்ரியேட்டிவிட்டியை விட ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் ஒரு சர்டன் பீரியடில் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் நான் இதை டீச் பண்ணுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா, இன்ஸ்டா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லுஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 1080 பிக்சல், இது வந்து 1080 பிக்சல் போட்டுக்கிட்டு, இதுக்கு வந்து பார்டர் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன், சிம்பிளாக கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவல் சைஸ். ஸோ இதில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து இந்த சைஸ் இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதாயிரும். ஸோ நான் ஆல்ரெடி சாம்பிள் எடுத்து வச்சுருக்கிற இமேஜை ஃபைலுக்கு போயிட்டு ப்ளேஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை தான் வந்து இங்கே நான் ரீஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜ் ஆக்சுவலி ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நான் இதையே ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ யாரும் மிஸ்டேக் எடுத்துக்க வேணாம். நியூவாக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஐடியாஸ் போட்டு நம்ம பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு அது ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்லாம் இல்லை, இன்னொரு 1 or 2 வீடியோஸ்குள்ளார அந்த இதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லேப்டாப்பு, இந்த ஸ்கொயர் பாக்ஸஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சேம் டிசைனை அப்படியே இதுக்கு மேலே வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கான ரீசன் இது சேம் எக்ஸாக்ட் அவுட்புட்டை நம்ம கொண்டுட்டு வரமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் லேயர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும், இல்லை லேயர்ஸ்குள்ளார போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த டெம்ப்ளேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெம்ப்ளேட்டுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அது பேக்ரவுண்டில் போயிடும். நம்ம வந்து இதுக்கு மேலே நியூவாக ஒர்க் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டா இதில் எத்தனை % டெப்த்து வேணும்னு கேட்கும். நமக்கு ஃபுல் விசிபிலிட்டி வேணுமால, ஹாஃப் விசிபிலிட்டி இருக்குமா அப்படின்ட்டு. நான் 50 எனக்கு ஓகே. ஸோ கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறையிறதை நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் நம்மளால் அதை எடிட் பண்ணிக்க முடியாது. இந்த எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போய் லேயர்ஸ்லேயே இது பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்கும். ஏன்னா அதை வந்து டெம்ப்ளேட்டை மாற்றிட்டோம். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த டெம்ப்ளேட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் இது பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுனால டெம்ப்ளேட்டாக தான் வேணும். இந்த ரீசன்ட் இல்லை, எந்த இதுக்குமே டெம்ப்ளேட்டாக போட்டுக்கிட்டு ட்ரேஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போது இதுக்கு மேலே ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ரியேட் நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். ஸோ தென் இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கூட பண்ணலாம், ஏன்னா நமக்கு அந்த ஷேப் இதோட கவர் தான் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு கலர் வந்து ஜென்ரிக்காக, ஸோ ஒரு லைட் க்ரீன், அந்த டார்க்கு ப்ளூ அந்த ஷேடுக்கு போயிருக்காங்க. ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கலரை வைக்கிறேன். அப்புறம் இந்த கலரே பிக் எடுத்துக்கலாம், நம்ம இது எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஷேப் வேணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பென் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இது கொஞ்சம் வெளியில் போயிருக்கு. ஸோ தென் இதிலேருந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் செட்டு கொடுத்தீங்கன்னா பேக் வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டு கூட ஸோ தென் இதை கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். சேம் டைம் இங்கேயும் ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேம் இது ரெண்டையும், இந்த லேயர் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இது வந்து ஒரே ஷேப்பாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்திங்கன்னா எல்லா 2 ஆப்ஜெக்ட்டும் ஒரே டைமில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷேப் பில்டர் டூல் இருக்கும். ஸோ இதை டேரெக்டாக இங்கே ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே ஷேப்பாக கன்வெர்ட் ஆகிடும்.
ஸோ இதுதான் அந்த ஷேப் பில்டர் டூலோட பவர். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ தென் ரெக்டாங்கிள் டூலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் இங்கே போனீங்கன்னா இது ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக ரேடியஸ் கொடுத்துக்கலாம். இதோட கலர் வந்து டார்க் க்ரே இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர் மோஸ்ட்லி அந்தளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இது இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அந்த சைஸஸ் மட்டும் நான் குறைச்சிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு தென் இங்கே ஒரு ஷேட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணுறது வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூலாம் இல்லை. ஸோ தென் இங்கே வீடியோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு எலிப்ஸ் டூல் இருக்கும். ஸோ எலிப்ஸ் டூல் ஸோ இது கொடுத்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு இது இங்கே வச்சோம் அப்படின்னா சேம் ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் கொண்டு வரலாம். சேம் அதே ஃபுல் காப்பி அடிக்க தேவையில்லை. ஸோ தென் இங்கே வச்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் இந்த இதோட ஒர்க்கு. ஸோ இங்கே நம்ம அடிஷ்னலாக வேணால் டெக்ஸ்ட்டு வேணால் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மேலே, ஏன்னா இதை பார்த்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் do you need professional ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ அங்கே வச்சுக்கிறேன். இங்கே சேம் இந்த இதுக்கு மேலே வச்சுட்டு ப்ராப்பர்ட்டிஸில் இது வந்து ஒரு 36 வைக்கலாம். 20 இதில் வந்து என்னோடய கேஸ் வந்து ஒரு 26 எனஃப். ஸோ இதை கொடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்னு சொல்லிட்டு பெரிய வார்த்தையாக இருக்குது. ஸோ தென் கிளிக் பண்ணிவிட்டு கிராஃபிக் ஸோ இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கலாம், ஏன்னா நல்லாவே ஜூம் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அந்த லெட்டரோட ஷேப்புக்கு நமக்கு வந்தால் போதும். மற்றபடி எக்ஸாக்டாக அதே மாதிரி வராது, ஏன்னா அவங்க என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இது ஃபியூச்சரிஸ்டிக் இந்த மாதிரி ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைனுக்கும் சேம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ தென் அதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இது கொஞ்சம் போல்டாக கேட்டிருக்கேன். ஸோ இதில் ஸோ நம்ம இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் ஆகாது. ஸோ நம்ம ஐடியாவுக்கு பண்ணுறது தான் டிசைன் பொறுத்த வரைக்கும். ஸோ தென் இதுக்கும் மேபி என்னோட கெஸ் இந்த ஃபாண்ட் ஓகே தான். சரி தென் இதே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் அது கொடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் கான்டாக்டர்ஸான்னு இருக்குது. ஸோ தென் இதில் வந்து +91 போட்டுட்டு அப்போதைக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்துக்கிறேன். சேம் மெயில் ஐடி ஆட் பண்ணுறது இதே கான்செப்ட் தான். ஸோ அவங்க இதில் என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கணும். அதில் என்னென்ன எக்ஸாக்டாக இருக்குது டெக்ஸ்ட்டுன்னு பார்க்குறதுக்கு Ctrl+Y கிளிக் பண்ணோம்னா அதில் என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ தென் இதை வந்து நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து சர்வீஸ்ன்னு டைப் பண்ணி சர்வீசஸ். ஸோ தென் ஒரு கொஷின் மார்க். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை சேம் இங்கே வந்து வீடுன்ற ஒரு ஆப்ஷன் வேணும். வீடு இதை வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் எல்லாமே பார்க்க கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம்னால. பட் ஆனால் அது போக போக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ஈஸியஸ்ட் டூலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ
ஸோ பிராண்டிங் இங்கே டைப் பண்ணிக்கலாம் பிராண்டிங்ன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன் label design t-shirt printing social media designs. Then இதில் பார்த்தீங்கன்னா video editing and more. ஸோ இது எல்லாமே அந்த இதில் கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் அதில் கொடுத்துருக்க மாதிரி இல்லாமல் ரொம்ப நீட்டாகவே ஸ்பேஸிங் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு லெஃப்ட் அலைன் பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன ஈக்குவல் ஸ்பேஸிங் எல்லாருமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸோ இதில் ஹையர் டுடே இது கொடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே செட் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு சும்மா ஜென்ரலாக செட் பண்ணுறது தான். இதுக்கு மேலே கலர் கொடுக்கும்போது இந்த ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் இதில் எல்லாமே முடிஞ்சு. ஸோ இந்த சிம்பிள்ஸ் டிசைன்ஸ்க்கு இப்போதைக்கு நான் கொஞ்சம் டெப்த்தாக வேணும்னா அதில் அடுத்தடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஸோ இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் வாங்கி கொடுக்குறேன். ஸோ இதுதான் நமக்கு கலராக ஃபில் ஆகிருந்துருக்குது. ஸோ இதில் லேயர்ஸில் டபுள் கிளிக் பண்ணிட்டு டெம்ப்ளேட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா எக்ஸாக்டாக அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கலரை நம்ம பிக் பண்ணி கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த கலரை இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஐ ட்ராப்பரை கொடுத்து இங்கே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே கலர். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் கொடுத்தோம் அப்படின்னா சேம் அதில் என்ன கலரோ ஸ்லைட்டாக அந்த கலர் தான் வரும். ஸோ தென் இந்த கலர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணணும் ஐ ட்ராப்பர். ஸோ தென் சர்வீசஸ்க்கும் சேம் தான். இந்த சர்வீசஸ் ஐ ட்ராப்பர் கொடுத்துட்டு இப்போதைக்கு ரெட்டாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் இந்த இதுக்கும் சேம் இந்த கலரே தான். ஸோ அதனால் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒயிட்டு தான் வேணும். ஸோ அதுக்கு ஒயிட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டாக இங்கேயே பிக் பண்ணிக்கலாம். ஐ ட்ராப்பர் கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணணும் ஒயிட். ஸோ தென் இதுக்கு ஐ ட்ராப்பர். ஸோ இதான் சம்திங் லோகோ ஏதோ வரணும். நான் இப்போதைக்கு ஒரு இதை போட்டுட்டு logo போட்டுக்கிறேன். தென் இதை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணணும் லோகோ. ஸோ இதாண்டி இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கலாம். குரூப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த போஸ்டர் ரீடிசைனிங்கிறது. ஸோ இங்கேயும் நமக்கு ஒயிட் கலர் வேணும். ஸோ அதனால் இங்கே ஒயிட் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு லேப்டாப்போட இமேஜ் மட்டும் வேணும். அதுக்கு நம்ம க்ரோம் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோமில் லேப்டாப் இமேஜ் பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணிட்டா எனக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸ் வரும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விசிட் சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இமேஜ் இருக்கும். ஸோ இதை ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட மெரிட் கொடுத்து சைன் அப் கொடுத்தா இது ஃப்ரீ டவுன்லோட் ஆகிரும். ஸோ தென் இப்போ டவுன்லோட் பிஎன்ஜி கொடுத்துட்டு ரிலாக்ஸ் டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னாலே போதும். ஓரளவுக்கு அந்த 15 செகண்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபைல்ஸ் இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அது டவுன்லோட் ஆகிடுச்சு.
இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் Pக்கு கொடுக்கும்போது அந்த லேப்டாப்போட இமேஜ் இங்கே வந்திருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேனா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜையும் இந்த டெக்ஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அலைன் பண்ணிவிட்டு சேம் அதே அலைன்மெண்ட்டுக்கே வரணுன்றது கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த கான்செப்டில் வரும்னு காட்டினதுனால சரி அந்த டிசைனாக உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த கான்டாக்ட் கீழே வச்சுக்கலாம். அந்த இடத்துல அந்த ஃபேஸ்புக்கு அதோட லிங்க்ஸ் ஆல்ரெடி ரொம்ப ரிலேவாக போய்ட்டுருக்கு வீடியோ. ஸோ அதனால தான் நான் இது பண்ணல. ஸோ இதை ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரோக் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரோக் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கில் ஒரு 6 பிக்சல் கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் குறைச்சிருப்பேன், டிசைன்ஸ் வைஸ் கொஞ்சம் டிசைன் வைஸ் சேமாக கொண்டு வந்தாலும் கான்செப்ட் வைஸ் கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிசைனை ஃபஸ்ட்டு ரீடிசைன் பண்ணுறது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ரீடிசைனிங் எதுக்கு அப்படின்னா இதை நம்ம பண்ண கற்றுக்கிட்டோம்னாலே அடுத்து இதில் ஒரு 2-3 ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரீடிசைன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி மித்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணிட முடியும். ஸோ அதை உங்கள்கிட்ட டிஃபைன் பண்ணணும் காட்டணுன்றதுக்காக நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த இமேஜ் வேணும்னா இது பண்ணிக்கலாம். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி இமேஜாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஃபஸ்ட் நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு இந்த மெயின் செட் ஆஃப் டிசைன்ஸ் வந்து இதுதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா நமக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.